ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிதா டைலரிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு நான் 1 மீட்டர் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 40 சைஸ் ப்ளவுஸு. அதனால் என்ன பண்ணணும்னா, இது அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கை லென்த்தும் கொஞ்சம் அவங்க பெருசாக கேட்குறதால நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இந்த கரையும் இந்த கரை இருக்குது இல்லைங்களா, இந்த கரை சைடை இப்படி மடிச்சுப்போம். நம்ம இந்த சைடு 2ஆக போட்டு இது நம்ம கழுத்து பக்கமும் முன் பக்கமும் இப்படி எடுத்துப்போம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இந்த லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்ம ஆப்போசிட் சைடாக போட்டுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொக்கி சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த கொக்கி சைட்லேருந்து இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. கொக்கி டு தையல் எவ்வளோ இருக்குது? கரெக்டாக 11.5 இருக்கா? ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. 11.5னா நம்ம 12.5 வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், 12.5 இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன்னா இந்த கையளவுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இப்படியே கூட கட் பண்ணிடலாம். மீறி கையளவுக்கு இது பத்தலைன்னா நம்ம ஆப்போசிட் சைடாக போட்டுக்கணும். இப்போ கையளவு இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் 7 இருக்குது. அவங்க ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, 8.5. இப்போ 8.5 எடுத்தோம்னா இதில் கரெக்டாக 9.5 தான் இருக்குது. ஓகேங்களா? அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் கரெக்டாக வராது, நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். அதனால் நம்ம ஆப்போசிட் சைடாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது இப்படி ஆப்போசிட் சைடாக போட்டுட்டு பாருங்கள், 12.5 எடுக்கணும். இங்கே எடுத்தோம் இல்லையா, நம்ம இங்கே கொக்கி பீஸ்லேருந்து கொக்கி சைட்லேருந்து 11.5 எடுத்தோம் இல்லைங்களா, 11.5லேருந்து ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சுக்கணும் இல்லையா, 12.5. இந்த 12.5 இந்த 4 சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கோங்க, 12.5 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இங்கே கீழேருந்து 2 இன்ச்சஸ் பின்னாடி முதுகு பக்கம் மடித்து தைக்க. ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் சைடு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக் சைடு எடுத்து கரெக்டாக இங்கே வச்சு 2 இன்ச்சில் இருந்து இங்கே இருக்குங்க இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே. ஓகேங்களா? மார்க்கிங் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் எடுங்க. ரவுண்டு டெப்த் எடுக்கணும் இல்லைங்களா, அதை பார்க்க சென்டர் பாயிண்ட் எடுத்து இங்கேருந்தே அளவு மார்க் பண்ணி இதை விட ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அளவை விட 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும். அப்போ தான் தையல் போடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ இருக்குதுன்னு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. 16 இருக்கா? அதே 16 இங்கேயும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இப்படி கையை வச்சு இதை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இங்கே மார்க்கிங் கொடுங்க. மறுபடியும் செக் பண்ணுங்கள், இங்கே 16 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இங்கே 2.5 வைங்க. நெக்கோட இது ரவுண்டு நெக்கு, ரவுண்டு வரைகிறதுக்கு 2.5. ஓகேங்களா? 2.5 வச்சுட்டு இந்த கொக்கி சைடு இருக்கு இல்லைங்களா, கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இங்கே தையல் இங்கே போட்டிருக்கா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக மேலே வச்சு பாருங்கள், கீழே வச்சு இந்த கரெக்டாக கையை வச்சு அழகாக ரவுண்டை திருப்புங்க. திருப்பி இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு துணி விடணும், ஏன்னா இது தையலுக்கு. விட்டுட்டு அப்படியே இந்த மார்க்கிங் கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? பாருங்கள், அழகாக வந்ததா ரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த கொக்கி சைடு அப்படியே வச்சுட்டு
இந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வரும் இல்லைங்களா, அந்த எட்ஜு கரெக்டாக அது மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து 1 இன்ச் கீழே மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுங்க. இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இது ஒரு 2 மார்க்கிங் ஆச்சா. அப்புறம் டாட் மார்க்கிங் பாருங்கள். இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அதை பாருங்கள் இங்கே வரைக்கும் இப்படி வச்சு மார்க் பண்ணுங்கள். கீழே வருதா இந்த மார்க்கிங். நெக்ஸ்ட்டு எல்லாமே கொக்கி சைடு இருக்கிற கிளாத் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த இதிலேருந்து இப்போ இந்த பட்டி பீஸை கீழே மார்க் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச் கீழே விட்டு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை பாருங்கள், ஸ்லீவும் இந்த அக்கல்கிட்டையும் ஜாயின் ஆகும்ல, அந்த கிளாத் மேல் பக்கமாக வரும் இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த அளவு எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணுங்கள். 6.75 இருக்கா, அந்த 6.75 இங்கே வச்சு இங்கே ஒரு பாயிண்ட்டு. இந்த அளவு பாருங்கள் 6 இருக்கா, 6 வச்சு இங்கே ஒரு பாயிண்ட்டு. இப்போது இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் ஒரு பாயிண்ட்டு மார்க்கிங், 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? பாருங்கள், அழகாக கர்வ் எடுத்துடுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா உங்களுக்கு? புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இது 2 கிளாத் எடுத்து தான் கட் பண்ணோம், 4 கிளாத்தும் எடுத்து கட் பண்ணிட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு அல்காத் போட்டுக்கோங்க 2 இன்ச்சில் மடித்து தைக்க. அதுக்கப்புறம் இந்த 2 இது எடுத்து ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கிளாத்தை 4யும் கட் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அல்காத் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே வந்து 2 கிளாத் எடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். இங்கே பட்டி இதுக்கு கட் பண்ண இல்லைங்களா ஷேப் எடுக்க, அதே மாதிரி இங்கே 2 கிளாத் எடுத்து தான் கட் பண்ணணும். 4த்தையும் கட் பண்ணிட போகிறீங்க, ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது முடிஞ்சுதா? இப்போ பேக் நெக்கு கட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பேக் சைடு நெக்கு நம்ம மார்க் பண்ணல, இப்போ பண்ணிக்கலாம். இங்கேயும் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, இங்கேயும் 2.5 இன்ச் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இங்கே ரவுண்டுக்கு அப்படியே கர்வ் விடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே ஒரு அல்காத் போட்டுக்கோங்க. இந்த இது ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் இருக்கு. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கைக்கான துணி. ஓகேங்களா? இதை இப்போ 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு ஓப்பனாக இருக்கிறது நம்ம பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து இந்த கிளாத்தை எம்மிங் பண்ண போகிறதில்ல, அதனால் 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எம்மிங் பண்ணணுன்னா 1.25 கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் எம்மிங் பண்ண போகிறதில்ல, மடித்து தான் தைக்க போகிறேன். அதனால் நான் 1 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். இவங்க ப்ளவுஸ் வந்து கை வந்து கொஞ்சம் ஹைட்டு கேட்டிருக்காங்க, அதனால் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்லீவ் இருக்கா, அது பாருங்கள், இந்த ஷோல்டர் பக்கமாக இருக்கா, இப்படி எடுத்து இப்படி கையை வைங்க. ஓகேங்களா? வச்சு இங்கேருந்து அப்படியே மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங், இந்த அளவு அப்படியே வைங்க. வச்சு பார்த்துக்கிட்டு இங்கே வைக்கிறோம் இல்லைங்களா, அப்படியே இங்கே கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இங்கே பின்னாடி பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு மார்க்கிங். ஓகேங்களா?
பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் ஸ்லீவ் டிசைனுக்கு. ஓகேங்களா? அப்படியே உள்கை கட்டிங். இங்கே ஒரு அல்காத் போட்டுக்கோங்க. 2 துணியை மட்டும் எடுத்து உள்கை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போது எப்படியும் இங்கே வந்து ஒரு அல்காத் மாதிரி போட்டுக்கோங்க. 1 இன்ச்சு மடித்து தைக்க. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் போடணும். இந்த கிளாத்தை இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இது அழகாக ஷேப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஷேப் எடுத்தோம்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை தைக்கிற வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.